எண்ணெய்ன்னு விலையெல்லாம் ஏற்றியாச்சு. விலையெல்லாம் ஏறிடுச்சு. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. கிட்டத்தட்ட தாறுமாறா விலை ஏறி இருக்கு. அதோட என்ன சொல்றது, பாதிப்பு வந்து இன்னும் ரொம்ப நாள்ல, ஒரு மாசத்துல பெரிய லெவல்ல தெரியும் பாருங்க. ஆனே. ஆனா எங்கேயுமே வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு சேலரிக்கான ஒரு இதையோ, இவ்வளவு விலை ஏறுது, நீங்க ஒரு பிரைவேட் கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டு கட்டாயம் இவ்வளவு சேலரி ஏத்தி ஆகணும், நீங்க உங்களோட சேலரியை மறுபரிசீலனை பண்ணுங்க, இல்ல எல்லாருக்குமே 2000 இன்க்ரிமெண்ட் போட்டே ஆகணும் இப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஆர்கனைஸ்ட் ரூலோ எதுவுமே வரதே கிடையாது. பிசினஸ் பண்றவங்க ஓகே, அவங்களாம் வந்துட்டு எல்லாருமே நம்ம வந்துட்டு ப்ராடக்ட்ல இல்ல பிடிச்சுன்னா நம்ம பிசினஸ்ல சேர்த்து வச்சிருவோம். இப்ப நான் இந்த ஒர்க்கர்ஸ் கூட வந்துட்டு இப்ப கொத்தனார்லாம் வந்துட்டு 100 ரூபாய் இந்த பொங்கல்ல இருந்து 100 ரூபாய் சம்பளத்தை ஏத்திட்டாங்க. அப்படியே ஒரு நான் ஆர்கனைஸ்டு ஒரு கட்டுமான தொழிலாளர் சங்கத்துல கூட அவங்களோட சம்பளம்லாம் ஏறி இருக்கு. ஆனா ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கிற ஒரு டெக்ஸ்டைல் வேலை பார்க்குறவங்க, ஒரு பஞ்சு மில்ல வேலை பார்க்குறவங்க, நகைக்கடையில வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கான சேலரி ஸ்லாப் ஏறவே இல்லை. அவங்க சேலரி இன்னும் 12,000 15,000 13,000 10,000 இவ்வளவுதான் இருக்கு. அவங்களாம் எப்படி ஃபேமிலியை ரன் பண்ண முடியும்? நான் ஒரே ஆள் தான், நானும் அப்பா மட்டும்தான். நான் மந்த்லி 50 60 ஆவரேஜ் அதுக்கு மேலேயே சம்பாதிக்கிறேன். எனக்கே அது பத்த மாட்டேங்குது. நான் நிறைய திங்ஸ் மெட்டீரியல்ஸ் அது இதுன்னு வாங்கினாலுமே அதுவே நம்மளால மேனேஜ் பண்ண முடியலையே. அப்ப ஒரு இதுல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி அதை பண்ண முடியும்? எப்படி அவங்க எல்லாம் 10,000 15,000 சம்பளம் வாங்கி இதெல்லாம் நான் சம்பாதிக்கிறது இது போக நான் ஒரு கம்பெனில சேலரிட் எம்ப்ளாயா அதுல ஒரு 35 வாங்குறேன். எவ்வளவும் பண்ணியுமே நம்மளால வந்துட்டு சில இடங்கள்ல எல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகுது. ஆனா எப்படி ஒரு ஃபேமிலி எல்லாம் வந்துட்டு வெறும் 10,000 12,000 சம்பளத்துல சமாளிக்கிறாங்கன்னே தெரியல. எல்லாத்துடைய அவங்களுக்கு அந்த மளிகை மளிகை ஜாமானே 12,000 வந்துருமே, எப்படி அவங்க எல்லாம் வாடகை கொடுக்குறாங்க, எப்படி கரண்ட் பில் கட்டுறாங்க? அதனாலதான் நிறைய பேர் அப்படியே கடன்லயே இருக்காங்க. அவங்க இதை சமாளிக்கிறதுக்கு அங்க கடன் வாங்குறாங்க, அதை சமாளிக்க அதுக்கு அடுத்து கடன் வாங்குறாங்க. அவங்க லைஃபே வந்து அந்த கடன்லயே ஓடிடுது. இதை பத்தி யாருமே அதை சிந்திக்கவே மாட்டாங்க. அதை பத்தி யாருமே அந்த மக்களுக்கு அதுக்கான விழிப்புணர்வு எல்லாம் கிடையாது. அட்லீஸ்ட் சேலரியாவது அவங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்டா போட்டு அவங்களுக்கானதை வந்துட்டு ஒரு இன்ஃபிளேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சேலரியாவது ஒரு ஆர்கனைஸ்டா வந்தா கூட பரவாயில்ல. அதுவும் கிடையாது. விஸ்ரா உங்களெல்லாம் டேக் பண்ண போட ஆரம்பிச்சான் போல இருக்கு. கேக்குதா விஸ்ரா? பாக்கலையே பண்ணிட்டாளா? உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரலையா? போய் பாருங்க. இல்ல நான் போட்ட கமெண்டே அங்க ரெஜிஸ்டர் ஆகலையேன்னு பார்த்திருந்தேன். 2 3 கமெண்ட் போட்டிருந்தேன், ரெஜிஸ்டர் ஆகலையேன்னு பார்த்திருந்தேன். மனோஜ் பண்ணலையாச்சா? மனோஜ் மனோஜ் சொல்றாரு இப்பதான் அன்மியூட் பண்ண, அதுக்குள்ள மியூட் பண்ண வச்சிட்டீங்களா? யாரு டேக் போட்டிருக்க? ஏனிப்பா எந்த ஐடின்னு தெரியல, யாருன்னு தெரியல. இப்போ ஜேம்ஸ் ராஜான்னு ஒருத்தர் அரெஸ்ட் ஆனார்ல, அது ஒருத்தன் போஸ்ட் எடுத்து போட்டிருக்கான். அந்த போஸ்ட கியூட்டி பண்ணி என்ன 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 ஒரு 4 பேரை டேக் பண்ணி. இல்ல எந்த எந்த இதுக்கு போனீங்க? சரி ஓகே, அந்த இதுக்கு போய் ஷேர் பண்ணுங்க ப்ரோ. உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டலையா டேக் பண்ணது? ஒரு நிமிஷம் இருங்க பாக்குறேன். நிறைய பக்கா இருக்கு ப்ரோ. நான் போட்ட கமெண்டே அவங்க போய் சேர்ந்துச்சுன்னு தெரியல. சரி இப்பதான் பார்த்தேன். சரி அவனுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? அது எனக்கு ஐயோ அப்பா.
இந்த பூமால யார்கிட்ட இருந்தா நடக்குதுன்னே தெரியல. பேந்தர் ப்ரோ பேந்தர் ப்ரோ பேந்தர் ப்ரோ மனோஜ் எப்படி மிஸ் ஆனாரு? இல்ல எனக்கு புரியல. அப்போ நீங்களாம் பரவாயில்ல, பெரிய ஐடிங்க வச்சு நீங்க என்ன ஒரு ஆளா மதிச்சதுக்காக, அந்த நல்ல உள்ளத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் அவங்கள. அடுத்தது பேசுங்க ப்ரொஃபசர், பேசுங்க ப்ரோ. இல்ல இதுக்கு மேல என்ன, இப்படியே வந்து கடைசி வரைக்கும் நம்ம வந்து எல்லாத்தையும் ஒரே கேட்டுட்டு நிமிஷம் பார்த்துட்டு ஒரே நிமிஷம் ப்ரொஃபசர். ஏன் மிஸ்ரா இல்லையா ப்ரொஃபசர்? மிஸ்ரா என்னாச்சு? யார் என்ன டேக் பண்ணிருக்கா? இல்ல தெரியல. ஐயோன் டிவிக்குன்னு ஒரு ஐடி இவரு அனிஃபா ப்ரோ டேக் பண்ணிடுறாரு பாருங்க, மேல நோட்டிபிகேஷன் வந்திருக்கும் பாருங்க. யாரு? இந்த வரலையே, மேல எதுவும் காட்டலையே. மேல இல்ல, உங்கள ஐடி சரி நோட் பண்ணிக்கிறாரு உங்களை. அனிஃபா ப்ரோ டேக் பண்ணிக்கிறாரு பாருங்க. யாருங்க? ஐயோன் டிவிக்குன்றவரு அந்த அந்த ஒருத்தன் இப்ப அரஸ்ட் ஆனா பாத்தீங்களா, பயங்கரமா அசிங்கமா பேசியிருந்தான். அவரை டேக் பண்ணி, அவர் போட்ட கண்டென்ட் வந்து டேக் பண்ணி, நம்மளது வந்து டிஎன் போலீஸ் கூட டேக் பண்ணி, நம்ம 4 அனிபா ப்ரோது, அரவிந்த் ராஜாது, உங்களது, எந்து என்கரேஜிங். அது பாத்தீங்களா, என்கரேஜிங் யங்ஸ்டர்ஸ். நாம தான் அந்த ஜேம்ஸ் ராஜா பேச வச்சோமா ப்ரோ? ப்ரோ ரொம்ப எங்க டேக் பண்ணிருக்கானே தெரியலையே. அனிபா ப்ரோ மேலே போடுங்க ப்ரோ. எனக்கு ஐபோன் கிடையாது, மேல போட முடியாது. ஐபோன் அந்த வந்து முதலமைச்சரை திட்டி ஒருத்தன் போஸ்ட் போட்டுருந்தாங்களா என்ன? இல்ல கிங் பாஸ்ட், உங்களுக்கு தெரியாதா? எனக்கு வந்து சனிக்கிழமை ஒரு நாள் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஐஜி ஆபீஸ்ல ஃபைல் ஆயிடுச்சு. நான் இப்ப ஜெயில இருந்து பேசிட்டு இருக்கேன். செல் நம்பர் 4ல இருக்கேன் இப்ப நான். ஏங்க உங்களை இல்லைங்க, இந்த வீடியோ போட்டுக்கு இருந்தாப்புல, ரொம்ப அசிங்கமா திட்டி போட்டுக்கு இருந்தாப்புல ஒரு இன்ஸ்டாகிராம்ல அந்த வீடியோவை போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிருந்தாங்க. இப்ப அரஸ்டட்னு போடுறாங்கல்ல. ஆமா, நான் அது வந்துருச்சு நியூஸ். ஆப்பிள் நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியராம்ல. அவர் என்ன போட்ட, என்ன போஸ்ட் அவருக்கு அஃபண்ட் ஆச்சு? முதலமைச்சர் அசிங்கமா திட்டுவாப்புல, இந்த மாதிரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஒரு குழந்தைய ரேப் பண்ணி கொண்டுட்டானுங்க, நீ என்ன மயிரம் அப்படிங்கிருக்க, அது இதுன்னு அசிங்கமா திட்டுவாப்புல. அசிங்கமா திட்டுவாரோ? இந்த அந்த அம்மாவும் ஒரு அம்மா இருக்கு, இந்த முன்னாடி கூட ஏதோ இன்டர்வியூ எடுக்க போறேன்னு சொல்லி நிறைய ஒண்ணு இருந்துச்சு. அது இப்ப வந்து புதுசா வந்துட்டு அந்த ஐட்டம் வந்து அது என்னன்னாக்கா, அதுக்கு இந்த மேல டேக் பண்ணிருக்கேன், ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க, வில்சன் அண்ணன் போட்டிருக்காப்ல போஸ்ட், இந்த மாதிரி டிஜிபி ஆஃபீஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் ப்ராப்பரா அப்படின்னு. நம்ம பேர் ஏதோ ஒரு இந்த இவங்க எல்லாம் இன்டர்வியூ எடுத்து இந்த காத்து கருப்பு கலை குரூப்ல தானே இருந்துச்சு. அது அந்த குரூப்ல இருந்துகிட்டு இப்ப உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் போட்டு அதை அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்கு. அந்த இப்ப அந்த குழந்தையோட அம்மா வந்துட்டு தப்பான கேரக்டர் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ஃபேக் நரேட்டிவ் போட்டுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் அவதூறு கிடையாது. இல்ல, அதுக்கு தான் கம்ப்ளைண்ட் இப்ப பண்ணிருக்காப்லையா, அந்த மேல நம்ம லீகல் இங்கு போட்டிருக்காப்ல வருங்க போஸ்ட். சார் உங்க மேல கேஸ் கொடுத்துட்டாங்களா? அது கொடுத்துட்டாங்க. அது நேரடியா ஐஜி கிட்ட, நம்மளாம் கான்ஸ்டபிள் எல்லாம் எழுதி கொடுக்கணும், நேரம் ஐஜி கிட்டே. ஆமா, கூட அப்படியே நம்ம அந்த அரவிந்தையும் கூட்டு போயிருங்க, அவரையும் கூட்டு போங்க, அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தானுங்க. நான் பிடிச்ச உடனே அப்ரூவ் ஆயிடுது. இல்ல ப்ரோ, இது எல்லாத்துக்கும் காரணம் இன்ஜினியர் மனோஜ் தான். எனக்கு மாசம் மாசம் காசு கொடுத்து பேச வைக்கிறாரு மனோஜ்னு அப்ரூவ் ஆயிடும். ஸ்பேஸ் போட்டு பேச வைக்கிறாங்க, அனிமா மேல கொடுங்க.
இல்ல அனுப்ப ப்ரோ போட்டுக்கிறாங்க ப்ரோ. இவனுக்கு கதறானுங்க ப்ரோ. செம்ம அடி வாங்கி, அதாவது இந்த கோவை இஷ்யூல வந்து பயங்கரமா அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. மக்கள் அதுக்குள்ள செருப்பெல்லாம் சொல்லிட்டு ஐயா ஐயா ஒரு நிமிஷம் இருங்க, சீரியஸாவே சொல்லுங்க, யாரெல்லாம் கேஸ் வாங்கினீங்க? நீங்க கேஸ் வாங்கிட்டீங்களா? ஐயா கேட்கலையா நீங்க பேசுறது? ஐயா யார் கேஸ் வாங்கியா? இது என்னையா இது? கேஸ் எல்லாம் இல்லையா, அவங்க சும்மா இவங்க ரொம்ப பேசிட்டுக்கிறாங்க, இவங்களை பாருங்கன்னு சொல்லிட்டு டேக் பண்ணிக்கிறாங்க. அவ்வளவு ஐயா. வழக்கம் போல பொய் சொல்லுவானுங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வர பாருங்க. நம்ம ஐயா வந்து புகழ் ஐயா வந்து சீரியஸா அட்மிட் பேசுறானுங்க. அவனுங்க ரொம்ப கேவலம். சரி ஓகே, இருங்க விசிறா உடச்சிருங்க. ஏங்க பேக் சும்மா கேஸ் வாங்கன்னு சொல்லுங்களா? இது என்னங்க இது? ஆமாங்க, இது பாருங்க, நான் கீழே ஒரு ட்விட் போடுறேன், அதை பாருங்களேன். சும்மா கமெண்ட்ல போட்டிருக்கேன் பாருங்க. டைரக்ட்லி டிஜிபி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காராம். கமெண்ட்ல போட்டிருக்கேன் பாருங்க. போயிச்சு போங்க. ஏங்க அடிப்பா, நீங்க கேஸ் வாங்கிங்களா? யோ இது என்ன இது? ஐயா ப்ரோ யாரா பேசுறீங்களா? பேசுறாங்க கேட்கல. இல்ல எனக்கும் கேட்கல. வந்தாரு காணோம். தூக்கி அடிக்குது ஸ்பேஸ். நான் என்னையவே 2 விட்டு தூக்கி அடிச்சிருச்சு. ஆமா ப்ரோ, ரிப்போர்ட் பண்றாங்க. செம்ம பக் இருக்கு. மனோஜ் அந்த இது கம்ப்ளைண்ட் படிச்சு பாத்தியா? எது அந்த எது கமெண்ட்ல போட்டிருக்கேன். இல்ல பாக்காரு நானு ஒரு இவ்வளவு பக்கம் இருக்கு. எதை ஃபேப்ரிகேட்டட்ன்றது மென்ஷனே பண்ணல அவன். பண்ணவே இல்லையே. அதுதான் கம்ப்ளைண்ட். எதை ஃபேப்ரிகேட்டட்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்ப இந்த பர்టిక్యులர் விஷயத்தை வந்துட்டு ஒரு அபிஷியலா அதுவும் பூரா சாட் ஜிபிடியா இருக்கு. ஜெமினில கிரியேட் பண்ணிருக்காப்ல. ஜெமினி மெயில் கம்போஸ் பண்ணோம்ல, அதுலயே நல்லா பார்த்தாலே தெரியுது. கழிவைகள் எல்லாம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இல்ல இப்ப நம்ம ஒரு ஒருத்தவங்கள வந்து கம்பேர் இது பண்ணணும்னா அதுக்கு என்ன விஷயம்? இப்ப பர்టిక్యులர் போஸ்ட் எடுத்து இந்த மாதிரி இந்த விஷயத்துல இது வந்து அவதூறு, இது தவறு அப்படின்னு சொல்லி போடணும். தவறு நடப்பதை, அது வேற, தமிழ்ல வேற, தவறு நடப்பதை யாராலும் தடுக்க முடியாது, வேற என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு, அது மட்டும் தமிழ்ல போட்டு ஃபேப்ரிகேஷன் ஆஃப் ஃபேக் நியூஸ். The original context was intentionally erased. The accused superimposed a fake polymer news template contain a highly insensitive manufactured statement regarding the recent tragic case of child abuse and death of 10-year-old girl. Fake text false attribution. சரி, அது என்ன நான் கேட்க வேண்டியது அந்த அரவிந்த்ன்றவன்ட்ட. நான் கோட் பண்ணி போட்டிருந்தேன் ப்ரோ. அப்படியே இபி ஆபீஸ்க்கு ஒரு மெயில் போடு ப்ரோ, கடன் இல்லைன்னு போட்டிருந்தேன். இபி ஆபீஸை வந்து இந்த 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 பர்టిక్యులர் சீன் வந்து இந்த சிநேகிதனை சீன் தானே அது? ஆமா ஆமா. இபி ஆபீஸை இந்த வேலை செய்ய சொல்லும் சொல்லி போட
கீழே போய் கமெண்ட்ல பாரு, மண்ணெளி விடுறானுங்க. சூப்பர் ப்ரோ, அவனை பிடிச்சி உள்ள போடுங்க ப்ரோ, அவன் வெளியே இருக்கக்கூடாது ப்ரோ, கண்டிப்பா ஃபைல் ப்ரோ, ஃபென்டாஸ்டிக் ப்ரோ போட்டுன்னு இருக்கானுங்க. நான் மேல போய் ஒரே ஒரு கோட்டு தான் ப்ரோ, இபி ஆபீஸ்க்கு ஒரு மெயில் போட்டு விடுங்க, கரண்ட் இல்ல போட்டோன்னா பிளாக் பண்ணிட்டான் நாய். அவன் போட்டிருக்கான் 10 வயது சிறுமியின் உயிருக்கான பதில் தவறு நடப்பதை யாராலும் தடுக்க முடியாது, நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மட்டும் கேள்வி எழுப்புகள், சிறுமியை கொன்றதும் கைது செய்யப்படுவோம், வேற என்ன வேண்டும் செய்ய வேண்டும் உங்களுக்கு? குடும்ப நலத்துறை அமைச்சர் அருண்ராஜ். இதை நீங்க போட்டிருக்கீங்கன்னு சொல்லிதான் போட்டிருக்காங்க. அது ஃபேக் நியூஸ் கார்டா? பேந்தர் பேந்தர் கேக்குதா? பேந்தர் ப்ரோ போயிட்டாரு, தூக்கி போட்டுச்சு போல. ரிப்போர்ட் பயங்கரமா பக் ஆகுது. அரிஃபா ப்ரோ, இந்த மாதிரி எவ்வளவு பேசுறதுக்கு டேக் பண்ணி போடுறாங்கல்ல, இந்த மாதிரி நம்மள டேக் பண்ணுது, சம்பந்தம் மேல டேக் பண்ணான்னு சொல்லிட்டு அவனை டேக் பண்ணலாமா பாருங்க நம்ம அந்த கொண்டு. ஏன்னா இவனுக்கு இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண தெரியல. நான் எப்படி ஃபேஸ் பண்றது, மக்கள் கேட்கிற கேள்விக்கு ஆன்சர் பண்ண தெரியாம என்னென்னலாம் பண்ணுறானு பாருங்க ப்ரோ. எப்பா எப்பா. இல்ல விஸ்ரா, அந்த பேந்தருக்கு வந்த இமெயில்ல டிஜிபி ஆஃபீஸ் டேக் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான்னு போட்டிருக்கால, கீழே கமெண்ட்ஸ்ல பார்த்தா யாரும் நம்மளால ஏதோ சொன்னதுக்கு டேக் பண்ணி விட்டுருக்கான் திருப்பி டிஎன் போலீஸ. அதான் ப்ரோ, இவங்களுக்கு தெரிஞ்சது வெறும் டேக் பண்ண சொல்லிட்டு அது பார்த்து அப்படியே ஐயோ இவங்க டேக் பண்ணிட்டாங்கன்னா நினைச்சுக்கிறாங்கன்னா, டேக் பண்ணிட்டாங்கன்னா போலீஸ் அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் வருவாங்க, இந்த ஹிட் விளம்பரத்துல டோமக்ஸ் விளம்பரத்துல வருவாங்க பாருங்க. அப்பா அந்த மாதிரி வந்துட்டு எதுவும் விசாரிக்காம எதுவுமே பண்ணாம அந்த அக்கௌண்ட் எல்லாம் செக் பண்ணாம வந்து அப்படியே பண்றானுங்க, டேக் பண்ணிட்டா முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கிறானுங்க. யாருமே இல்ல நம்ம சொல்லி கொடுக்க வேணாம் இவங்களுக்கு சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் எப்படி ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களுக்கு இன்னொரு புரிய மாட்டுது. நீங்க வந்து டேக் பண்ணாலுமே கம்ப்ளைண்ட் பண்ணாதான் சைபர் கிரைம்ல போய் ஹோட்டல்ல போயிட்டு நீ வந்து எந்த ட்வீட்னு மென்ஷன் பண்ணும். அது நீ தமிழ் லெட்டர் எழுதி ஓகே அதெல்லாம் விட்டு அதெல்லாம் தாண்டியுமே இல்ல 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 சரி ஓகே இல்ல விஸ்ரா இல்ல எப்படி பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரு இப்ப நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கறோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் நம்மையே செக் பண்ணுவாங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம்னு. அது ஒண்ணு இருக்கு. ஆமா நம்ம என்னெல்லாம் போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்மள செக் பண்ணு. அத புரியவே மாட்டேங்குது உங்களுக்கு. என்னமோ ஜாலியா இவனுக்கு டேக் பண்ணி விளையாண்டு இருக்கானுங்க. இவங்களை பொறுத்தவரை டேக் பண்ணிட்டு அவனோட டாஸ்க் முடிஞ்சது ப்ரோ. உடனே போலீஸ் வந்து மேல இருந்து குதிச்சிருவாங்க, எதுவும் வெரிஃபை பண்ண மாட்டாங்க. ஓகே டேக் பண்ணிட்டா இவனுக்கு பயந்துருவாங்க, கதை முடிஞ்சுது அப்படின்ட்டு. ஏன்னா இத்தனை நாள் அபியூஸ் பண்ணி டேக் பண்ண ஐடியோ இல்ல அதுதான் டேக் பண்ண ஐடியும் கம்ப்ளைண்ட் பண்ண ஐடியும் ரெண்டு ஐடி தான் செக் பண்ணுவாங்க. ஒரு ஐடி மட்டும் செக் பண்ணிட்டு சும்மா நீ வா உள்ள போ நீ வா உள்ள போன்னு அனுப்ப மாட்டாங்க. தே மாக்கான்ஸ் இதுல பயமுறுத்துறது வேற. அதான் அனிஃபா டேகிங்ல ஆசம் டேகிங் அனிஃபா. நான் அதான் டேக் பண்ணி கேட்டுக்கிறேன், அந்த அம்மா இன்னும் ரிப்ளை வரல. அதாவது நீ தான் போட்டேன்னு சொல்லிட்டு ஏமா ஒரு வீடியோ ரீசார்ட் பண்ணது தப்பாமா, வீடியோ போட்டோன்னு போய் கேளுப்பா, நீ எதுக்குமா இங்க வந்து கம்பு சுத்தினுங்கிற அப்படின்னு கேட்டேன். ப்ரோ அந்த இதுலயே இப்ப 2-3 அந்த போஸ்ட்ல 2-3 கமெண்ட் போட்டேன் ப்ரோ. அதுவும் போய் சேரல ப்ரோ, பக்கா இருக்கு ப்ரோ. எங்க அனிஃபா ப்ரோ வீராப்பா அது எப்படி மேம் சரவண் நீங்க இப்படிலாம் கேட்கலாம், தப்பு நீங்க பேசுறது அப்படின்னு போட்டா அந்த கமெண்ட் போய் ரெஜிஸ்டர் ஆகல இன்னும். இல்ல பேந்தர் அக்கௌண்ட் ரிப்போர்ட் அடிச்சு பயங்கரமா ரிப்போர்ட் அடிச்சுப்பாங்க போல, ட்விட்டரே பிளாக் பண்ணி வச்சிருக்குது. அப்படியா? ஆமா ஏங்க எதை பத்தி பேசினுக்கிறோம், நம்ம அந்த பொண்ணை பத்தி பேசினுக்கிறோம், அதுவும் ஒழுங்கா விதத்துல பேசினுக்கிறோம். இவனுக்கு அதை வெரிஃபை பண்ணாம ஏங்க இந்த மாதிரி லா அண்ட் ஆர்டருக்கு வந்து இந்த மாதிரி இடம் தரீங்க, அது பேசாம பேசுறவங்க உட்காந்துக்கு எப்பா இது அதான் சொல்லல ப்ரோ. நாம நினைச்சிருந்தல மக்களா உணர்வாங்கன்னு சொல்லிட்டு, மக்களா உணர வச்சிருவாங்க இவங்க பண்ற தப்புங்க எல்லாத்தையும் அப்படின்ட்டு. இவங்க இதே மாதிரி பண்ணிருந்தா அந்த விஷயம் வந்து அந்த டியூரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். ஆக்சுவலா சீக்கிரமா மக்கள் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க, சீக்கிரமாவே உணர ஆரம்பிச்சாங்க. ஆல்ரெடி இந்த இஷ்யூஸ்ல எல்லாம் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வச்சுங்க.
பட் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டே இருந்தாங்க, நான் சம்பந்தமே இல்லாம எதுக்குடா இந்த மாதிரி கிறுத்தனமா பண்றீங்கன்ற மாதிரி பார்த்துட்டு அவங்க ஈஸியா வந்து அவங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளவுதான், சிம்பிள். உட்காந்து ப்ரோ அந்த டோமக்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் இல்ல விஸ்ரா, ஆன்லைன்ல வந்து நம்ம வந்து தப்ப சுட்டி காட்டினா நம்ம ஐடிஸை பிளாக் பண்ணுவோம், இது பண்ணுவோம், கம்ப்ளைண்ட் கொடுப்போம், த்ரெட்டன் பண்றாங்க. சரி, ஆஃப்லைன்ல தான் தட்டி கேட்டு ஆஃப்லைன்ல கத்தி எடுத்துட்டு போய் வெட்டுறாங்க. இதுக்கு என்ன பண்ண முடியும்? அப்ப எத்தனை நாள் சும்மா இருப்பாங்க எல்லாருமே? ஒரு கருத்துக்கும் அபியூஸுக்கும் த்ரெட்டனுக்கும் வேற வித்தியாசம் இருக்குல்ல. இங்க வந்து கருத்தை எதிர்கொள்றது தப்பு கிடையாது. ஒரு நியூஸ் கார்டை போட்டு நம்ம ஒண்ணு பேசும்போது அதை ப்ராப்பரா அபியூஸ் இல்லாம யார் வேணும் கேள்வி கேட்கலாங்க. அது கேள்வி தப்பே கிடையாது. அது ஜஸ்ட் பிகாஸ் நான் வந்து சொல்றேன், நீ சொல்றதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு என் வாய முடன் பாத்தீங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு பேக் ஃபேர் தான் ஆகும். இதுக்கு மேல இப்ப என்ன ஜாலியா இருக்கும்? எனக்கு தெரிஞ்ச எனக்கு பேக் ஃபயர் ஆனனால தான் உட்காந்து இது பண்றாங்க. பேக் ஃபயர் வந்து மக்கள் கிட்டனா அது ஒழுங்கா திரும்ப சொல்றேன். நீங்க வந்து இங்க வந்து கத்தின்னு இருக்காம இங்க வந்து அழுதுன்னு இருக்காம நீங்க ஏன் என்ன பண்ணாம இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா வாக்களிச்ச மக்களே உங்ககிட்ட நிப்பாங்க. திருப்பி வந்து இங்க உட்காந்து இல்ல அடிப்பா ப்ரோ. எனக்கு என்னன்னா அந்த மென்பொறியாளர் அரஸ்ட் வந்து நமக்கே யாருன்னு தெரியல. அவனை அந்த இவன் அசிங்கமா பேசுவோம், அவனா இவனா பேசிருக்கான் தான் விடுங்க. நம்மளால தான் அவன் பேச அந்த மாதிரி போட்டாடுங்க போற ஒரு போடுப்பா, வேற லெவல்ரா. இது என்ன கூத்து, பெருங்கூத்தா இருக்கு. தலைமைச் செயலகத்துல வந்து ஒவ்வொரு அமைச்சரோட அறைக்கும் 2 பாதுகாவலர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்கண்ணா. என்னன்னு கேட்டா இல்ல, அவன் ஒரு உள்ள உண்மை போயிட்டு நீ தெரிஞ்சுக்கணும் போயிட்டு இஸ்ரா. ஏனிவா நான் ஒண்ணு சொல்லுங்க. அந்த ஐடி ட்விட்டர்லயே கிடையாது. அந்த ஐடி இன்ஸ்டாகிராம்ல மட்டும்தான் இருக்கு. அந்த இல்லாத ஐடியை கொண்டு வந்து நம்ம உட்கார வச்சு பேச பேசுங்க. அனிஃபா அதான் அனிஃபா நான் கேட்டேன். அந்த உங்கள் சனம் கிட்ட தான் கேட்டேன். ஏமா நீ ஃபர்ஸ்ட் அந்த ஐடியை தேடி கண்டுபிடிச்சு அந்த பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடு. நான் இங்க எடுத்து ரீபோஸ்ட் பண்ணி எங்களை எதுக்குமா வந்து மாட்டி விட்டுனுக்குறேன் நீ தேவையில்லாம உட்காந்து? சரி, அப்படி கேள்வி கேட்கறதுன்னு கேக்குறீங்க. நேத்து ஒரு பொம்பளை வந்து 10 வயசு குழந்தைய வந்து அவங்க அம்மா அசிங்கமா அவ்வளவு தூரம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி பேசுனாங்களே உங்க ஆட்காரங்க, அவங்கள பத்தி நீங்க எது பேசுங்க நீங்க இந்த ஒரு கேள்வி இவங்ககிட்ட அதான் கேட்கணும். கேட்டா வந்து காலையில இருந்து எல்லாம் என்ன தெரியுமா சொல்றானுங்க, 100 பேர்ல ஒருத்தர் அப்படி இருந்தா நாங்க என்ன பண்றது அப்படின்றாங்க. அப்ப 100 பேர் இல்ல ஒருத்தர் வந்து பண்ணத 1,00,000 பேர் பாக்குறாங்க, உட்காந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கானுங்களா, அதுக்கு என்ன சொல்றது? அதுக்கப்புறம் அது என்னது, தலைமைச் செயலகத்துக்கு ஆதரவாளர்களா கூட்டமா வந்து யாரையும் மதிக்காம போலீஸ் எல்லாம் இது பண்ணாம டபக்குன்னு உள்ள ஓடி போய் ரீல்ஸ் எடுக்கிறாங்கன்னு ஒவ்வொரு அமைச்சர் ரூம் வாசல்லையும் 2 போலீஸ் நிப்பாட்டிருக்கானுங்க. எவ்வளவு பெரிய கன்றாவி இதெல்லாம். கொஞ்சம் கூட இங்கதான் வேணாம் அவங்களுக்கு. நேத்து நம்மளோட ரீல்ஸ் எடுத்துட்டு சுத்தி இந்த பையன் இன்னைக்கு அமைச்சர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க வாட்டுக்கு பழக்கத்துல போய் எடுக்கிறாங்க அவ்வளவு ரீல்ஸ். அதை தடுக்கிறதுக்கு 2 போலீஸ வாசல் நிப்பாட்டி அதை போட்டோ வேற எடுத்து போடுறானுங்க. கொஞ்சம் கூட வெக்கம் இல்ல அதுக்கெல்லாம். ஆனா ஒண்ணுங்க, பேஸ்புக்ல ரொம்ப இன்ஆக்டிவா இருந்த என்ன சொல்றது, ட்விட்டர் பேஸ்புக்ல இன்ஆக்டிவா இருந்த டிஎம்கேஸ் எல்லாம் எழுப்பி விட்டானுங்க உண்மையிலேயே இந்த ஒரே வாரத்துல. ஆக்சுவலி கட்சிக்காக எப்படின்னா கட்சிக்காக வேலை செய்ய மாட்டானுங்க. திமுகவே சேர்த்து நம்ம தான் திமுகவே சேர்த்துட்டுவானுங்க. ஆனா அவங்க முழு மூச்சா டிவிக்கு கடிக்கிற அளவுக்கு வேலை பார்க்க வச்சுட்டானுங்க. அதுல ஒரு ஆளு பார்த்தா வந்து உணர்ந்துருக்கு, கூடவே இருந்த ஆளு ஒருத்தன் என்னோட பர்சனல் போட்டோஸ் எல்லாம் எடுத்து பேஸ்புக்ல இருந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து த்ரெட் பண்றதுக்காக வாட்ஸ்அப் குரூப்ல சுத்த விட்டுருக்கானுங்க. இந்த வேலை நிறைய நடக்குது. என்னோட எஃபில என்னோட பயோ அப்படியே இது பண்ணி கட் பண்ணி என்னோட பயோ, அப்புறம் ஒரு கோயில் வாசல்ல கண்ணை மூடிட்டு ஆக்சுவலி நான் வந்து உட்கார்ந்துருக்க மாதிரி போட்டோ எடுக்கும் போது கண்ணை மூடுனே அந்த ஒரு 10 கிளிக்ல ஒரு கிளிக்ல கண்ணை மூட மாதிரி இருக்கு, நல்லா இருந்ததுன்னு ப்ரொஃபைல்ல வச்சிருந்தேன். அந்த போட்டோவை எடுத்து என்ன ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? பயங்கரமான ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. எவ்வளவுதெல்லாம் நோண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஆனா எல்லாம் கூட இருந்த என் ஊருக்காரன் எனக்கு வயசுல சின்னவன் தான், எனக்கு மாமா முறை வேணும், அவன் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா அது வந்து அக்மார்க்கு அணில். அது
நம்மளும் இத்தனை வருஷமா என்டிகே பிஜேபி காரன் கூட இவ்வளவு வேலை செய்ய மாட்டாங்க. பிஜேபி காரன் இவ்வளவு கேவலமாலாம் செய்ய மாட்டாங்க. ஆனா இவங்க அதுக்கு மேல கேவலமா செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. ப்ரோ கமெண்ட்ல இவனுங்க ஐயாவை அந்த ஐடியா போயிட்டு பண்ணலாம் ப்ரோ. பேட்டின்சன் இவ்வளவு கேவலமா பண்றானுங்க. ஏன் இல்ல இவ்வளவு விசிலா இப்போ இறங்குறானுங்க? ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, கரெக்ட் ஆமா தான். அவன் கண்டிப்பா அவன் பேசுன தப்பு, அதெல்லாம் யாரும் நியாயப்படுத்தல. அரெஸ்ட் பண்ண ஓகே. இதே தான் டிஎம்கே ஆட்சி இருக்கும் போது டே ஸ்டாலின் அப்படி இப்படின்ட்டு தகாத வார்த்தையில எத்தனையோ ரீல் வந்து இங்க சுத்திட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல இதே மாதிரி நம்ம ஐயா வந்து ஆக்ஷன் எடுத்திருந்தா இவனுக்கு ஓரளவுக்கு திருந்திருப்பான்னு எனக்கு என்னமோ தோணுது. அவனுங்கெல்லாம் கரெக்ட் அப்படியே தான் விட்டாங்க. அப்படி விட்டதுதான் இப்ப இவனுக்கு வந்து எல்லாத்துக்கும் டேக் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இவர் விஜய் நான் சொல்லிட்டு போனா பாத்தீங்களா, இந்த இவன் ஜேம்ஸ் ராஜான்றத இந்த மாதிரி ஐடிங்களா மேபி அவனுங்களா பேச விட்டு பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லி தெரியல. ஆனா அவன் பேசுறது எவ்வளவு அதிகமா பேசியிருந்துக்கிறான், அது கரெக்ட் தான். இவங்களும் எவ்வளவு பேசியிருந்துக்கிறாங்க, இன்னமும் பேசினு நேத்து வரையும் அவன் பரப்பினுக்கிறானுங்க. நேத்து வரையும் அந்த சூலூர் இன்சிடென்ட்ல கழகத்துக்கு தொடர்பு இருக்கின்ற மாதிரி பொய்ய பரப்பினுங்கிறானுங்க, அசிங்கமா பேசுறானுங்க. விடுங்க, திருப்பி கவுண்டர் ஃபைல் பண்ணிக்கிறாங்களாம், எப்படி போகுதுன்னு பாக்கலாம். விடுங்க ப்ரோ, டெலிட் பேசுங்க ப்ரோ. டெலிட் வந்திருக்கிறாரு. இந்த ஸ்பேஸை பயங்கரமா ரிப்போர்ட் அடிக்கிறாங்க. ஏன் ஐடி ரிப்போர்ட் அடிக்கிறாங்க, பக்கா தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. நானும் கொஞ்சம் இன் பண்ணிடுவேன். அவ்வளவுதான், பாத்துக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம். நீங்க பேசுங்க டெலிட். பாத்தீங்களா, தூக்கி போட்டுருச்சு. ஏதோ நடக்குது. நான் கூட ஸ்டார்டிங்ல வந்துட்டு என்னடா இது போன் நலதான்றதுக்கு யோசிச்சு அப்புறம் ரியலைஸ் பண்ணேன், ஆஹா பக் அடிக்கிறாங்கடா சாமி. ஆனா அவங்க இந்த மாதிரி வேலைகள்ல ஆர்கனைஸ்டா இருக்காங்க. உண்மையில அவங்கள பாராட்டியே ஆகணும். மொத்தமா வந்து இந்த அணில் கூட்டம் சொல்றது கரெக்டா தான் இருக்கு. நம்மளாம் யாருக்கா நான் இது வரைக்கும் எந்த ஸ்பேஸுமே ரிப்போர்ட் அடிச்சதே கிடையாது. நம்மளுக்கு இது மாதிரிலாம் ரிப்போர்ட் அடிக்கணும்னு தோணுனது கூட கிடையாது. நீங்க யாராவது பண்ணிருக்கீங்களா? ஏதாவது ஒரு எனக்கு ரிப்போர்ட் அடிக்கணும்னு தோணுன ஒரே இது வந்துட்டு இந்த ஒரு அம்மா நைட்டு பிக் பாஸ் ஒண்ணு போடும். எனக்கு லைஃப்ல ரிப்போர்ட் அடிக்கணும்னு தோணுன ஒரே ஸ்பேஸ் அது ஒண்ணுதான். ஏன்னா அதுல வந்துகிட்டு ரொம்ப மன வளர்ச்சி இல்ல அதுல நானே அவளை விட அழகா இருப்பேன், ஆனா இந்த பசங்க பூரா அவளையே அழகான் இருக்கேன். அப்ப மூக்கு இப்படி இருக்கு, அவ ஷேப்பே சரியில்லை இப்படின்னு சொல்லி பெண்களா சேர்ந்து பெண்களே வந்துட்டு ரொம்ப அதான். அது ஒண்ணு மட்டும்தான் நான் ரிப்போர்ட் அடிக்க நினைச்சது வந்து அந்த பிக் பாஸ் குரூப் மட்டும்தான். இவங்க எல்லாம் பேசுறாங்கன்னா அவங்களோட கருத்து சுதந்திரம். அவங்க ஸ்பேஸ் போட்டு அவங்க பேசுறாங்க, டிவி கீழே பேசுறாங்கன்னா அது அவங்களோட இது பேசுறாங்க. அதுலயும் சில பேர்லாம் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா தான் பேசியிருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு நான் அப்பெல்லாம் கேட்கும் போல சிரிப்பு தான் வரும். ரிப்போர்ட் அடிக்கணும்னு யாருக்குமே தோணுதே கிடையாது. நம்மளால யாருமே ரிப்போர்ட் அடிச்சிருக்கவும் மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தற்கொலை வேலையில நம்ம பண்றதுக்குலாம் வாய்ப்பு கம்மி தான். ஆனா அவங்க உட்காந்துக்கிட்டு ரிப்போர்ட் அடிக்கிறாங்கன்னா இவங்க என்னன்னா இவங்க இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருப்பாங்க, இல்லைன்னா ஒரு கம்யூனிட்டி வச்சிருப்பாங்க. மொத்தமா சேர்ந்து நாங்க போய் ஹார்ஷா திட்டிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி இந்த ரவுத்திரம் படத்துல சொல்லுவாங்கல்ல, சிபி சத்யராஜ் வேற என்னது சிபி சக்தினா சத்தியனா அவன மாதிரி இவங்க கொண்டு ஒரு ஆர்கனைஸ்டா இருந்து இந்த இதெல்லாம் பண்ணுங்க இப்படி எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு குரூப் வச்சு செயல்படுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஆர்கனைஸ்டா இருந்தாதான் இப்படி தோணும். இண்டிவிஜுவலாலாம் இப்படி எல்லாம் நடக்கிறதுக்குள்ள வாய்ப்பு கம்மி. அவங்க ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டா இருந்து பரவாயில்ல. அதுவும் வந்துட்டு இதெல்லாம் நம்ம கத்துக்கணும். ஸோ இப்போ அவன் என்ன ஆயுதத்தை எடுக்கிறோன்னா அந்த ஆயுதத்தை நம்ம எடுக்கணும்னா நம்ம காணாம தான் போவோம். நம்ம அவன் உட்காந்துக்கிட்டு இப்போ அவன் தள்ளி மேல வீசும்போது அப்படியெல்லாம் செய்யக்கூடாது மகனை, அதெல்லாம் தவறு இப்படின்னு பாடம் எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா ஏறி தூக்கி போட்டு மிச்சு போய்கிட்டே தான் இருப்பான். ஸோ அதுதான் நடந்திருக்கு, அதுதான் நடக்குது.
நம்ம எல்லாத்துலயுமே உட்காந்துக்கிட்டு லாஜிக்கலா இப்பயுமே எனக்கு வந்துட்டு இதெல்லாம் போடவே இந்த கிரைம் எல்லாம் வந்துட்டு ஆக்சுவலி கிரைம் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு கவர்மெண்டோட கையிலேயே பெருசெல்லாம் கிடையாது. நம்ம வந்து ஆஃப்டர் த இதுதான் நம்மளால வந்துட்டு இது பண்ண முடியும். பட் ஆனா இவங்க நரேட்டிவ் செட் பண்ணதே நான் இதெல்லாம் தடுத்துருவேன்னு சொல்லி தான் அவன் வந்துட்டு ஆட்சிக்கு வந்தது. நான் வந்து இதெல்லாம் வந்துட்டு அப்ப நம்ம அந்த கேள்வியை கேட்டுதான் ஆகணும். ஏன்னா இதெல்லாம் நான் வந்துட்டு சின்ன பிள்ளைய யாருமே வெளியில நிம்மதியா போக முடியல, இதெல்லாம் வந்துட்டு தவறா இருக்கு. அந்த நரேட்டிவ் இந்த பெண் பாதுகாப்பு நம்ம அப்பயே நான் பேசும்போதுலாம் நிறைய பேர் ஒத்துக்கல. இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற நரேட்டிவ் ஒரு பெரிய அளவுக்கு வேலை செஞ்சிருக்கு. அதுதான் இன்னைக்கு ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு பெரிய ஒரு இதாகவே இருக்கு. அப்ப ஆட்சி மாற்றத்துக்கு வந்த பிறகு அதுக்கான வேலைகளை எந்த வகையிலுமே எடுத்த மாதிரி தெரியல. அது இன்னும் லூஸ்ல விட்ட மாதிரி தானே இருக்கு. ஸோ அப்ப அதுக்கு கொஸ்டின் வரதானே செய்யும். நான் வந்துட்டு இதை சரி பண்ணுவேன்னு சொல்லி தானே வந்திருக்கேன். நான் வந்து மற்ற இன்ஜினியர் மாதிரி வீடு கட்ட மாட்டேன், நான் வேற மாதிரி கட்டுவேன்னு சொல்லிட்டு வந்துட்டு மற்ற இன்ஜினியர் பண்றதே நானும் பண்ணேன்னா அப்புறம் நான் எதுக்கு அதை சொல்லிட்டு வரணும்? ஸோ அப்ப அந்த கேள்வி வரதான் செய்யும். அதுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியா பதில் சொல்லிதான் ஆகணும். அது அவங்களுடைய இதுல வந்துட்டு நான் இதெல்லாம் சரி பண்ணிடுறேன்னு சொல்லிதான் அவங்க ஆட்சிக்கே வந்திருக்காங்க. ப்ரோ இந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இவரு ஸ்டாலின் வந்து சீரியஸா இருக்கிறன்னு போட்டுக்கிறாங்கல்ல, அதுல கமெண்ட் செக்ஷன்ல போய் பாருங்களேன். அந்த உதயநிதி ஸ்டாலின் கூட போட்டோ எடுத்தது வந்துட்டு பார்த்தாலே பேக் சைடுல இருக்க லெட்டரை பார்த்தாலே ஒரு பேசிக் சென்ஸ் இருக்கிறவனுக்கு அது ஏஏன்னு தெரியும். அதுல வந்துட்டு அந்த ஏன்னா ஏஐல ஹலோ வந்துட்டு அந்த லெட்டர் கட்டி கொடுத்துரும். ஹனிஃபா அவங்க போஸ்ட் போட்டிருக்காங்க பாருங்க சார். என்ன போஸ்ட் போட்டிருக்காங்க தெரியலையா? இப்ப பாருங்க. அந்த அளவுக்கு மன வளர்ச்சி எவனோ ஸ்கிரீன்ஷாட் அனுப்பியிருக்கான். புலம்புகிறீர்கள் என்று புலம்புகிறோம் அப்படின்ற மாதிரி. யாரு இங்க புலம்புனது? தயவு செஞ்சு புலம்பாதீங்க. இல்ல ப்ரோ, தகவல் வந்ததாக தகவல்னு சொல்லுவாங்களே, புலம்புறாங்கன்னு புலம்புறீங்களே அப்பா. மனோஜ் கூட பேசுனீங்க ஏதோ அந்த இஷ்யூ பத்தி. மனோஜ் தான் தெளிவா தெரியுதா? மனோஜ் பாத்தீங்களா? ஐடியா கூட வெரிஃபை பண்ணல மனோஜ், பார்த்தாலே அந்த அளவுக்கு அழகா மூஞ்சுங்க. விஜிலாண்டிக்கு மைக் கொடுங்க. காட்டலையே, காட்டல. உங்களுக்கு காட்டுதா பாருங்க அனிபா ப்ரோ. காட்டுது. விஜிலாண்டி ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டேன். அட்லீஸ்ட் நீங்களாவது கொஞ்சம் ஜென்யூனா நேர்மையா. ஜென்யூனா நேர்மையா இவங்கிட்டயா? யாருகிட்ட போய் ஜென்யூனிட்டி?
என்ன அக்யூசியேஷன் வைக்கிறாங்களோ அதுக்கு மட்டும் பதில் டைரக்டா கொடுக்கணும்னு சொல்லி bro, எனக்கு காட்டல வருது. நீங்க அக்செப்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பா அக்செப்ட் பண்ணி நான் அக்செப்ட் கொடுத்துட்டேன் இது 2 தடவை. எனக்கு வரல. எனக்குமே வரல. தம்ஸ் அப்லாம் போடுறாரு. உங்களுக்கு வருதா? உங்களுக்கு வந்து நீங்க கொடுங்க. எனக்கு காட்டுது, ரெக்வஸ்டட் காட்டுது. அப்ப கொடுங்க. போயிட்டு திரும்பி வாங்க, இல்லைன்னா போயிட்டு வாங்க, நான் ரெக்வஸ்ட் ஸ்பீக்கர் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். ஆன்டி பிஜேபி பேசுங்க ப்ரோ. ப்ரோ இவதாவது தெரியுதா? என்ன இது பக், பயங்கரமான பக் இருக்குல்ல. விஜிலாண்டி தெரியுறாரு, உள்ள வந்துட்டார் போல. விஜிலாண்டி சொல்லுங்க. ஒருத்தன் அனிஃபா அது மாரி பேசுறான், அது உனக்கும் தான் பிரச்சனையாகும். நீ தான் ஹோஸ்ட், நீ தான் அப்புறம் எனேபிள்ல வந்து முடியும். அவனை ரெக்கார்ட் பண்ணிட்டோம் நாங்க, அவன் எங்கேயும் மிஸ் ஆக மாட்டான். அவன் என்ன பேசுறான், நீ அமைதியா இருக்க, அப்ப எனேபிள் பண்றியா நீ? யாரையா சொல்ற நீ வாட்டு ஒருத்த பேசுறான் இது பண்றான்ற அந்த சும்மா என்ன பேசுனான், சும்மா என்ன பேசுனான், அவன் இவெல்லாம் கொலை பண்ணணும்னு பேசுறான். யார கொலை பண்ண போறாங்க? என்ன முதலமைச்சர் அவ்வளவு இதுவா பேசுறான், அப்புறம் என்ன பண்ண முடியும்? அவருக்கு என்ன ரெஸ்பெக்டா கொடுக்க முடியும்? என்ன பேர் சொல்லி சொன்னா பதில் சொல்லு எனக்கு. யார சொன்னீங்க? யாரப்பா சொன்னாங்க? யார சொன்னாங்க? முதலமைச்சரை தானே கொலை பண்ணணும்னு சொன்னான். சும்மா முதலமைச்சரை கொலை பண்ணணும்னு சொன்னான், நான் கேட்டேன். நீ கேட்டியா? கம்ப்ளைண்ட் கொடு, போய் கம்ப்ளைண்ட் கொடு போ. ஆமா, ரெக்கார்ட மட்டும் அப்படியே அந்த அப்ப நீங்க பண்ணுவீங்களா? அப்ப நீங்க பண்ணுவீங்களா? என்னது இந்த மாதிரி அதுக்கெல்லாம் தயாரா ரெக்கார்ட் போட்டு வந்திருக்காரு மனோஜ். ரெக்கார்ட் போட்டு வந்து இல்ல இல்ல நான் ஏன் ரெக்கார்ட் போட்டுருக்கேன்? நான் தான் மைக்ல இருக்கேனே. இல்ல கீழே நீ மட்டும் தான் வைக்கல இருக்க. கீழே ரெக்கார்ட் போட சொல்லிட்டு இங்க வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்க. இல்ல சரிப்பா, நான் அதான் சொல்றேன்ல, டேய் சும்மா இத நீங்க ரெக்கார்டு போட்டுங்க. கீழே இருக்கிற கொத்தடிமை யாரா இருந்தாலும் ரெக்கார்டு போட்டுங்க. சும்மா உன் கொட்டைய வச்சிருவோம் இன்னொரு வாட்டி. இந்த போய் ஓட போ, போய் போ. என்ன இவங்கெல்லாம் நம்ம பேசாதெல்லாம் உட்காந்து அதுதான் இப்ப நம்ம வாயில இருந்து வர வைக்கிறது, புரியுதா? இதுக்குதான் நீங்க நேர்மையா எதிர்பார்த்தீங்களா? சம்பந்தமே இல்ல. இப்ப பேசி இவர்கிட்டதான் நீங்க வந்து நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு. மனோஜ் இதுல இவங்க வந்து அவதூறு பரப்புவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் வேற சொல்றாங்க. இப்ப பாத்தீங்களா? அப்ப ரெக்கார்ட போடுங்கன்னு சொன்ன உடனே அப்ப நீங்க பண்ணுவீங்களான்னு சொல்லி அப்படியே எப்படி மாத்துறாரு பாருங்க திறமையா. சரியான ஆளு. இல்ல அனிஷா ப்ரோ கேட்டார்ல, என்ன உங்களுக்கு சொல்லுவீங்களா அப்படின்னு யார சொன்னீங்கன்னு கேட்டீங்களே, ஸ்டன் ஆயிடுச்சு. நாங்க யாரையுமே சொல்லவே இல்லைங்க. ஓ என்ன ப்ரோ நினைச்சுக்கிறேன்? எனக்கு உண்மையாவே அப்பா அந்த கமெண்ட் போய் பாருங்களேன். அந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல அங்க வந்து அந்த போஸ்ட் வந்து கமெண்ட்ஸ் போய் பாருங்களேன். நாம வந்து கரண்ட் கட் ஆனவங்களுக்கு கரண்ட் கட் ஆனவங்க அனுபவிக்கிடாம சொன்னதுக்கே நாம வந்து என்னடா நம்ம மனநிலைமை இப்படி மாறி இருக்குதுன்னு யோசிச்சோம். ஆனா அந்த கமெண்ட் போட்டவங்களா போய் பாருங்களேன். அப்பா ஆன்டி பிஜேபி பேசுறீங்களா? பேசுறாங்க, பேசலாமா? பேசுங்க பேசுங்க ப்ரோ.
ப்ரோ நான் இப்போ கம்யூனிஸ்ட் தான். பட் ஆனால் இருந்தாலும் எனக்கு வந்து இந்த டிவி எனக்கு ரொம்ப அதிருப்தியாகவே இருக்குது. எனக்கு 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 என்னன்ட்டு என்ன சொல்றதுன்னு தெரியல. மன ரீதியாகவே இவனுக்கு ரொம்ப பாதிப்பாகவே இருக்குது. இப்போ ரீசெண்டாக இந்த கோயம்புத்தூர் அந்த சிறுமி விவகாரத்தில் நேத்திக்கு அந்த பொண்ணுடைய அம்மா வந்து என் குழந்தைய கண்ணுலயே காட்டல, என்னோட பர்மிஷன் இல்லாம குழந்தைய எரிச்சிட்டாங்க, நான் வரதுக்கு முன்னாடி குறைச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பீரியட்ல எங்கேயுமே உத்தரப்பிரதேசத்துலயும் இங்க நார்த் இந்தியாவில தான் இந்த மாதிரி ஒரு கேஸ் ஒண்ணு நடந்திருக்குது. அதுக்கப்புறம் இவனுங்க ஆட்சியில தான் இந்த மாதிரி நடக்குது. நாளைக்கு இந்த மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும், நாளைக்கு இன்னொரு ரிப்போர்ட் ஒண்ணு எடுக்கணும் அப்படின்னா அதை எங்க இருந்து ஃபைல யாரை காப்பாத்துறதுக்காக இவனுங்க இந்த மாதிரிலாம் பண்றானுங்க. அது மேல உடனே வந்து ரூட் மாஃபியா வந்து அந்த அந்த பொண்ணுடைய அம்மா மேல ஒரு அலிகேஷன். எவ்வளோ ஒரு பொண்ணை விட்டு ஒரு வீடியோ போட்டேன். நான் அப்பயே நினைச்சேன் அந்த வீடியோ அந்த ஒண்ணு பேசிச்சு. அப்பயே நினைச்சேன் என்னடா இவனுங்க வேற ஏதோ ரூட் ஏதோ எடுத்துன்னு கிடக்குறானுங்க, என்ன இஷ்யூன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் நைட்டு லைவ்ல அந்த அம்மா நியூஸ்ல ப்ரெஸ் மீட் பண்ணுது, என்னோட பர்மிஷன் எல்லாமே என் குழந்தைய எரிச்சிட்டாங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா வந்து அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்த அந்த ட்ரிங்க்ஸ் எடுத்து அந்த அம்மாவே ஒத்துக்குது. அது ஒத்துக்கிட்டு அது ஒரு 2 மணி நேரம் என்னவோ அன்கான்சியஸா இருந்த மாதிரி, அது ஒரு மயக்க நிலையில இருந்த மாதிரியும் சொல்லுது. இத வந்து இந்த அம்மா வந்து குழந்தைய இறந்துருக்குது, இந்த அம்மாவுடைய பர்மிஷன் இல்லாம குழந்தைய எரிச்சிருக்கிறாங்க, அதை பத்தி பேசக்கூடானா இந்த அலிகேஷன் ஃபுல்லா அந்த அம்மாவை பத்தி மீடியாவிலும் சரி இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு என்னென்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த டிஎம்கே நீங்க இருக்கிறீங்களே, நீங்க வந்து இவங்களோட டார்கெட்டே முக்கியமா வந்து இந்த ஃபேக் நியூஸை வந்து நெரேட்டிவ் செட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்றது தான். இதை புரோக்கன் பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டினியூஸா புரோக்கன் பண்ணிக்கிட்டே இருங்க. எங்களால முடிஞ்ச வரைக்கும் நானும் ஃபார்வர்ட் பண்றேன், என்னால முடிஞ்ச வரைக்கும். ஆனா நாங்க ஃபார்வர்ட் பண்றது ரீச் ஆக மாட்டேங்குது. ஆனா டிஎம்கேல இருக்கிறவங்க இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்க தனியா ரீச் பண்ண எப்படியோ ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டினியூஸா இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். இவனுக்கு 10 நாளைக்குள்ள எவ்வளவு. நான் ஒரே ஒரு क्वेश्चन கேக்குறேன், இது டிஎம்கேக்கு மட்டும் தான் பொறுப்பு இருக்கா? இத டிஎம்கே மட்டும் தான் கேட்கணுமா? என்ன கேக்குறீங்க? ஏன்னா நீங்க எனக்கு புரியல. இப்போ நீங்க எல்லாருமே வந்து டிஎம்கே பண்ணுங்கன்னா நீங்க ஒரு கொள்கைக்கு எதிரா பேசுறாங்க அப்படின்னு சொன்னா இது எல்லாருமே தான் கேட்கணும். இப்ப கரண்ட் கட் ஆகுது, நாங்க ஓட்டு போடல, எல்லாருமே தானே கேட்கணும். சிஸ்டர் அது இல்ல சிஸ்டர், இப்போ ரீச் ஆகுறது தான் இங்க மேட்ரு. இங்க நம்ம ஃபார்வர்ட் பண்றோம், நம்ம ரீட்வீட் பண்றோம், எல்லாமே செய்யறோம். பட் ஆனா மக்களுக்கு இப்ப ரீச் ஆக மாட்டேங்குது, ஃபாலோவர்ஸ் வியூஸ். இல்ல இப்போ ஆட்டோல ஆபீஸ்ல இருந்து வந்துட்டு இருந்தேன், அந்த ஆட்டோக்காரர் வந்துட்டு அந்த குழந்தையோட அம்மாவை கேவலமா பேசுறாரு. அந்த அம்மாவே ஒத்துக்குது, குடிச்சிருக்கேன் அப்படின்னு ஒத்துக்குது. இந்த சமுதாயம் யாருக்கு எதிரா திருப்புது? அவனுக்கு அவனே தான் எதிரா அவனே திருப்பிக்கிட்டு இருக்கான். சீரியஸா சொல்றேன். இப்ப இந்த குழந்தையோட பிரச்சனையை வந்து பேசுறது இல்ல. அவங்க அம்மா வந்து எத்தனை பேத்து கூட போனாங்கிறது தான் இப்ப ஸ்டோரி. குழந்தை செத்துச்சா இல்லையாங்கிறது ஸ்டோரியாவே பேசல. அது தேர்டு செகண்ட் கூட இல்லைங்க, தேர்டு டாக்குக்கு போயிருச்சு. அது அததான் இந்த ரூட் மாஃபியா வந்து இவனுங்க எரிச்சிட்டானுங்க. இப்ப டிவி கேக்கு சப்போர்ட் பண்றாங்க இல்ல, அவனுக்கு அவனே குழி தோண்டிக்கிட்டு இருக்கான். சிரிக்கிறவன் சிரிக்கட்டும், பண்ணட்டும், முதல் சாவு அவனுக்கு தான். யாருக்கு எதிராக திருப்பிட்டு இருக்கானுங்க? எனக்கு அவர் பேசும்போது எனக்கு அவ்வளவு கோபமா வந்துச்சு. நான் இதை சப்போர்ட் பண்ணல. ஆம்பளை 10 பேத்து கூட போறதும் பொம்பளை 10 பேத்து கூட போறதும் நான் சப்போர்ட் பண்ணல. நீ 10 ஒரு ஆம்பளை போறது பெரிய இஷ்யூ ஆகலைன்னா பொம்பளை போறது மட்டும் ஏன் இஷ்யூ ஆகுது? ஒழுக்கம் அவளுக்கு மட்டும்தான் இருக்கு, ஆம்பளைக்கு இல்லையா? அந்த அம்மா பிரஸ் மீட்லயே சொல்லுது, என் புருஷன் ஒரு குடிகாரன், வீட்டுல வச்சே தண்ணி அடிப்பான், அவன் எடுத்து வச்சது வந்து நான் தண்ணி நினைச்சு எடுத்து குடிச்சிட்டேன், நானு ஒரு மடக்கு என்னமோ வாய்க்குள்ள போயிடுச்சு, அதுக்கப்புறம் எனக்கு கேரா இருந்தது அப்படின்னு. அப்போ அந்த சைட்ல நின்றுகிட்டு இருந்த 2 மீடியாக்காரங்களோ இல்ல யூடியூப்காரங்களோ எவன்ட்டு தெரியல, அப்ப நீங்க தண்ணி வச்சிங்களான்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை போட்டு கேள்வியா கேட்டுன்னு கிடக்குறாங்க. உனக்கு என்னையா பிரச்சனை? நான் என்ன கேக்குறேன், குஷ்பு தண்ணி அடிப்பாங்க, த்ரிஷா தண்ணி அடிப்பா, இவங்க தண்ணி அடிச்சா நீ என்னைக்காவது கேட்டிருக்கியா? நீ அது மட்டும் நீ குளோரிஃபை பண்ணி தானே பேசுற, இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ கல்ச்சர் அப்படின்னு. இதை மட்டும் நீ ஏன் நோண்டிக்கிட்டு கேக்குற? பிரச்சனை என்ன?
குழந்தை செத்து போச்சு. அதே ஆம்பளை வர்க்கம் தானே ரேப் பண்ணி கொண்டிருக்கு. நீ அதை பத்தி பேசாம யாருக்கு நீ குழி தோண்டிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு சத்தியமா புரியல. ப்ரொஃபசர் நீங்க வந்து இது கூலா பேசுன்னு சொல்லுவீங்க, பட் ஸ்டில் நான் அதை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்றேன். ஆனா எனக்கு அந்த ஆட்டோக்காரர் வந்து அந்த லேடிய பேசுனது எனக்கு சுத்தமா பிடிக்கல. பெண் ஒழுக்கத்தை பத்தி பேசுறதுக்கு என்ன ஆம்பளைக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்கு? அவ யார் கூட போனா உனக்கு என்ன? ஒரு குழந்தை, ஒரு 10 வயசு குழந்தைன்னா அது என்ன 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 நிலைமையில இருக்கும்? அது சின்ன குழந்தை. அது வந்து செத்ததை பத்தி இப்ப பேசுறது இல்ல. அந்த அம்மா குடிச்சாலா, எத்தனை பேத்து கூட போனா, அவன் அந்த ஆள் கூட போறதுக்கு தான் இந்த குழந்தைய விட்டு ஏவி விட்டுருக்கா, இப்படி எல்லாம் பேசுறாங்க. இந்த ரூட் மாஃபியாவை சேர்ந்தவங்க, இந்த இன்ஃப்ளூயன்ஸ் செய்யறவங்க, டிவிகேவோட இந்த ரூட் மாஃபியா வந்து இந்த கேஸை திசை திருப்பணுன்றதுக்காக அந்த அந்த அம்மா மேல ஒரு நெரேட்டிவ் ஒன்று செட் பண்ணி இதை அப்படியே திருப்பி விட்டானுங்க. இதுதாங்க பண்ற தப்பெல்லாம். இந்த 5 வருஷம் வந்துட்டு ரூட் மாஃபியா இதை பண்ணிட்டே இருக்கட்டும். இன்னைக்கு வந்து எங்க அண்ணன், என் கியூட்டி, என் பியூட்டி அப்படின்னு இன்னைக்கு ஸ்டேட்டஸ் போடுறவளுக்கு அவளுக்கு அவளே ஒன் செக் இன்னும் எத்தனை நாள் ஏதோ ரூட் மாஃபியா மேலேயே இவங்க பழிய தூக்கி போடுவாங்க. இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி பீப்புள்கிட்ட வந்துட்டு எந்த ஒரு கொஸ்டினுமே கேட்க மாட்டாங்களா? இதுவே ஒன்ஸ் டிஎம்கே ஆட்சியில இருக்கும் போதும் சில தப்புகள் நடக்கதான் செஞ்சுச்சு. அதுக்கு மட்டும் கொடியை தூக்கிட்டு வந்தானுங்களா? பிரஸ் மீட் அது இதுன்னு சொல்லிட்டு கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்டாங்களா? அப்பெல்லாம் ஒன்னும் செய்யல, இப்ப மட்டும் வந்துருச்சா? இதெல்லாம் கேள்வி கேட்டா நம்மளவே திசை திருப்பி விட்டுட்டு இவங்கதான் எல்லாத்துக்கும் இவங்களே பண்ணிட்டு இவங்களே வந்துட்டு ஒரு தப்பான ஒரு இதை வந்துட்டு பரப்பி விடுறாங்க. ரூட் மாஃபியா ஒரு இதை வந்துட்டு பூம் பண்ணி விடுறாங்க. அப்ப இல்ல அப்படின்னு சொல்ல போறாங்களா? எதுவுமே இல்ல, எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்ல போறாங்க. இப்ப நீங்க அந்த ரூட் மாஃபியான்றத விடுங்க. நீங்க அப்ப வந்து அந்த குழந்தைய அப்ப அம்மாவோட பர்மிஷன் இல்லாம எரிச்சதை நீங்க அலோவ் பண்றீங்களா? அப்ப கரெக்ட்ன்றீங்களா? இது வந்து ஒரே ஒரு டிவிக்கு கைஸ் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட வந்து கேளுங்க. அவங்க அம்மாக்கு, அவங்க குடிகாரியா இருக்கட்டும், என்ன சொல்றது, ப்ராஸ்டியூஷன் வந்து அவங்க லீகலா பண்றவங்களாவே இருக்கட்டும், குழந்தைய கொன்னது கரெக்டா, அம்மாக்கு தெரியாம எரிச்சது கரெக்டான்னு மட்டும் நீங்க கேளுங்க. எதுக்காண்டி டிஎன்ஏ டெஸ்ட் எதுவுமே சப்மிட் பண்ணாம அந்த ஒரு செயலை செஞ்சாங்க? அப்ப அந்த 2 குற்றவாளிகளை வந்துட்டு எஸ்கேப் பண்றதுக்கான வேலையா, இல்ல சிஎம் மேல ஏதாவது பழிய தூக்கி போட்டுருவாங்க அப்படின்றதுக்கான வேலையா? அதேதான் வந்து 13 நாளுக்குள்ள இந்த மாதிரி டிஎம்கே மேல என்னென்ன டிஎம்கே அந்த லாஸ்ட்ல யாரோ ஒரு ஆயா வந்து ஏதோ ரேப்பிங் கேஸ் ஏதோ நடந்தது அப்படின்றதுக்காக பீரியட்ல நடந்ததுக்காக இவனுங்க இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்றதுக்காக இவங்க அட்ஜஸ்ட் பண்ணணும், இந்த கேஸை வந்து மூடி வைக்கணும். இல்ல ப்ரோ, இப்போ அஜித் குமார் அப்படின்ற ஒரு பையனுக்கு வந்து ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு மட்டும் நீ நேர்ல போய் ஆறுதல் சொன்ன ஒரு போதன், ஒரு 10 வயசு குழந்தைக்கு வந்து இப்படி ஒரு செயல் நடந்துச்சு, அதுக்கு நீ வந்துட்டுன்றதோ இல்ல அவங்களுக்காக என்ன பண்ணாப்ல? ஒரு தேர்தலை மட்டும் வந்துட்டு பெண்களுக்கு வந்து சேஃப்கார்டா இருப்போம், இதை பண்ணுவோன்ட்டு பெண்கள் குழந்தைகள்னு சொல்லிட்டு இருந்த அந்த சிஎம் எங்க போனாரு? சிஎம் கூட சொல்றதுக்கு அப்படி இருக்கு. விஜய் அவர்கள் பேசின வீடியோவை ஒண்ணு எடுத்து தயவு செஞ்சு டிவிகே ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு ஒரு வீடியோ, ஒரு மேனிஃபெஸ்டோ அவர் பேசினது, அப்புறம் எல்லாத்தையுமே நீங்களே எடுத்து பாருங்க. உங்க ஐயா ஒரு இன்சிடென்ட்டுக்கும் அவர் பேசினத அவரே செஞ்சிருக்காரான்னு கேளுங்க. நீங்களே கேளுங்க. இப்போ ஒரு பர்சன் இருக்கா, இவன் எப்படி தெரியுமா, ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்காரு நம்ம இப்போ ப்ரீவியஸாவே ஒரு சில விஷயம் அப்படின்னா அது நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல. அவர் ப்ரீவியஸா ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேத்து வீடியோ போடுறாரு, அதே மாதிரி அதுதான் நடக்குது. அப்போ இதெல்லாமே ப்ரீ ப்ரிப்பேர்டா இவனுங்க பண்ணிட்டே இருக்கானுங்களா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. புரியுதுங்களா? இந்த ஆட்சியோட நோக்கம் என்ன? மக்களுக்காக செய்யறதா, இல்ல மக்களவே செய்யறதா, இல்ல மொத்தமா முடிச்சு விட்டு எல்லாத்தையும் நாங்க தான்ப்பா மக்களை வந்துட்டு காப்பாத்துறோம், தமிழ்நாட்டை வந்துட்டு நாங்க தான் பாத்துக்கிறோம் அப்படின்னு வெறுவாயில வயலின் வச்சு போற இந்த 3 மணி நேர படம் மாதிரி எல்லாத்தையும் ஷோ பண்ணிட்டு போறதுக்கான ஒரு ஆட்சியாதான் இருக்குமா?
5 இயர்ஸ் அப்படின்றது 5 இயர்ஸ்க்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்கு. ஆனா 15 டேஸ்லயே என்னென்னவோ நடந்துட்டு இருக்கு இங்க. அதெல்லாம் கேள்வி கேட்க கூடாது அதெல்லாம் கேட்க வந்திருக்கேன். ஓகேவா? அந்த ஒரு 18 சீட்டு நீ வாங்குறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்ட 1 வீக் கிட்ட. அப்போ அதெல்லாம் உங்க வாய்ஸ் பிரேக் ஆயினே இருக்கு. இப்போ ரீசெண்டா ஒரு நியூஸ் கால் வந்திருக்கு, தொண்டாமுத்தூர்ல ஒரு பெட்ரோல் வெடிகுண்டு வீசிருக்கு. உண்மையா அது? லவ் ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணி இன்னைக்கு மார்னிங் இன்னைக்கு மார்னிங் ஒரு பொண்ணை வந்துட்டு மர்டர் பண்ணிருக்கானுங்க. ஏண்டா டேய், நேத்து பண்ணதுக்கான ஒரு ரிசல்ட் அதுதான் சொல்றேன். இப்போ அதுதான் இப்படியே டே பை டே 15 டேஸ்க்குள்ள இப்போ ஒரு நியூஸ் முடியறது. வாய்ஸ் பிரேக் ஆகுது. அதிதி வாய்ஸ் பிரேக் ஆகுது. இல்லங்க நீங்க பேசுறது கேட்கல. வாய்ஸ் பிரேக் ஆகுது. நாங்க பேச கேக்குதா? பிரேக் ஆகுது வாய்ஸ். அவங்க வாய்ஸ் தான் பிரேக் ஆகுது. அதான் அவங்க வாய்ஸ் தான். நம்ம பேச அவங்களுக்கு கேட்கல இப்போ. இருக்கலாம். தமிழ் ரைஸ் பண்ணிக்கிறீங்க, பேசுங்க. அசால்ட்டா தூக்கி போட்டு போறாங்க அந்த பெட்ரோல் குண்டை. 3 பெட்ரோல் குண்டை வரிசையா அப்படி இப்படி தூக்கி போட்டு போயினே இருக்கிறான். நீங்க பாத்தீங்களா? இல்ல பாக்கல. எங்க? கோயம்புத்தூர்ல. இப்போ ப்ரோ அதான் ப்ரோ சொல்றேன். நியூஸ் கார்டு கோயம்புத்தூர்லயா? தெரியல. ஆமா, சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்திருக்கு. அடுத்த ஊபி ஆக்குறது தான் பாக்குறாங்க உத்தரப்பிரதேச. ரீசன் பாத்தீங்களா? பொண்ணு வந்து அக்செப்ட் ப்ரொபோசல் லவ் பண்றதுக்கு அக்செப்ட் பண்ணலன்னா பெட்ரோல் குண்டு வீசுறாங்க. ஏன்னா இது ரீசன் நம்புற மாதிரியே இல்லைங்க. இதுக்காக பெட்ரோல் குண்டு வீசிட்டு போவாங்க. அதுங்க எனக்கு புரியலங்க. சுத்தமா நம்பவே முடியல எனக்கு. ப்ரோ இது நம்ம ஸ்டார்டிங்ல கூட ஏதோ நடக்குது இவனுக்கு பண்ணுங்கறான்ற மாதிரி. நண்பர்களே, இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். அவங்க வந்து சனம் செட்டி வந்து நம்ம கிட்ட இருந்து எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க. அதனால நீங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க. எத்தனை பேரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ண முடியுமோ பண்ண சொல்லுங்க. இல்ல இது சனம் செட்டி பேசுறாங்க, டிவிகே பத்தி பேசினாலே போலீஸ்ல புடிச்சு போடுறாங்கன்னா, டிஎம்கே பீரியட்ல வந்துட்டு ஸ்டாலினை வச்சு அந்த சங்கீதாவோட வந்து படுக்கிற மாதிரி எல்லாம் வீடியோ போட்டிருந்தானுங்களே, அது கரெக்டா? ஸ்டாலினை வந்து கெட்ட வார்த்தையில பேசினாங்களே, அது கரெக்டா? நம்ம சைடு அதுக்கு அமைதியா இருந்துட்டோம் பில்லி. இல்ல அது வந்து அதுதாங்க, அது டீசன்சிங்க. ஏன்னா ஒருத்த மேல கேஸ் போட்டோன்னு சொன்னா அவன் என்டையர் லைஃப் க்ளோஸ் ஆயிடும் அப்படின்னு எதிரியா இருந்தாலும் கன்சர்னா வச்சாரு. இப்ப குரல் வளத்தை யாரு நெருக்கிறா? எனக்கு நார்மலா கேக்குறேங்க. நான் வந்து ஆக்சுவலா விஜய் இப்போ என்னோட டீமுக்கு வந்து நான் ஒரு ஆள் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து ஸ்கில்ஃபுல்லா இருக்கானான்னு பார்த்துதான் நான் எடுப்பேன். வந்து ஸ்ட்ரைட்டாவே ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் முடிச்சுட்டு வரவன் வந்துட்டு வாப்பா நீ வந்து லீட் பண்ணு என் டீம், எனக்கு கீழே ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான், அவனை வந்துட்டு நீ ஃப்ரெஷர் நீ லீட் பண்ணுன்னு நான் ரோல் கொடுக்க மாட்டேன். கரெக்டு தானே? அதே பாயிண்ட் தான் எனக்கு இருந்தது விஜய் மேல. நீ ஒரு மினிஸ்டரா இருந்திருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு பேசிக்கான ஒரு இதை எடுத்துட்டு நீ லேர்ன் பண்ணிட்டு வந்திருக்கலாம். அவரு சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்டது தப்பு இல்ல. நாளைக்கு வந்து என்ன சொல்றது, மொத்த கண்ட்ரிக்கு மொத்த இந்த உலகத்துக்குமே அவர் வந்து ஒரு லீடரா இருக்கணும்னு ஆசைப்படுறதும் தப்பு இல்ல. ஆனா அந்த லீடர் வந்துட்டு கேப்பபிளா இல்லையான்னு சூஸ் பண்றது யார் கையில இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. நம்ம கரெக்டா சூஸ் பண்ணிருக்கோமான்றதுதான் என்னோட கொஸ்டின். அவர் ஆசைப்பட்டதுல விஜய வந்து திட்டுறதுல, கெட்ட வார்த்தை திட்டுறதுல பாயிண்டே இல்ல. அவர் ஆசைப்படுவாரு. ஆனா நம்ம கரெக்டா அவரை சூஸ் பண்றோமான்றது இருக்கு. இப்போ அவருக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. படிச்சவன் இருப்பான், படிக்காதவன் இருப்பான், எல்லாமே இருப்பான். இதுல படிச்சவன் எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்கான்றது எனக்கு கேள்விக்குறியா இருக்கு. ஒருத்தனையும் இன்னைக்கு வந்து நீங்க வேற என்ன கேட்டகரியில ஜாப் ஆஃப் வேணாலும் இருக்கலாம். நீ ஒருத்தனை வந்து ஒண்ணுமே தெரியாத பொலிட்டிக்கல்ல ஒண்ணுமே தெரியாத ஒருத்தனை வந்து ஸ்ட்ரைட்டா நீ சிஎம் ஆயிருக்குன்னு சொன்னா அதுதான் நாங்க கொஸ்டின் கேட்கிறோம். அட்மினிஸ்ட்ரேஷன் நீ கேப்பபிளா பண்ணுவியா? சட்ட ஒழுங்கு சரியா இருக்குமா அப்படின்னு. அதுக்கு ப்ரூஃப் தான் பேசும். நீ வந்து டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்னு சொன்னல, அப்பத்துல இருந்து நீ கேர்ஃபுல்லா நீ பாத்துருக்கணும் தானே. எனக்கு இன்னும் டைம் வேணும்னா 6 மாசத்துல எத்தனை உயிர் போனதுக்கு அப்புறம் நீ உன்னோட கவர்னன்ஸை வந்து கரெக்ட் பண்ணுவ? அதுக்கு யாரு? அப்ப டிவிகேல இருக்கிறவன்